உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அரசியல்வாதியை சொல்கிறீங்க, பொதுமக்கள்னு சொல்கிறீங்க. இது என்ன நியாயம் சொல்லுங்க. திருமணம் ஆன பின்னாடி கணவன் மனைவி எவ்வளோ சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்த்து விட்டுறீங்க. அப்போ சண்டை வராதா? என்ன அர்த்தத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்று சேர்த்தீங்க, காதல்ண்டு ஊர் சுற்ற வர்றீங்களே, அப்போ சண்டை வராதா? பிரச்சனை வராதா? கசப்பு வராதா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 1000 பஞ்சாயத்து வருது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்களா மக்களே? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 1000 சண்டை போடுவேன், பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஆண் மகனையும் பெண்மணியும் பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் ஒன்று சேர விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த உலகம். இதுனா நியாயம் சொல்லுங்க அரசியல்வாதிகளே. உங்களுக்கு சுயநலம் இருக்குல்ல, நல்லா தானே இருக்கீங்க, உடல்நிலை எதுவும் பாதிக்கல. அப்படி இருந்துச்சுன்னா இப்போ செக் பண்ணிக்கிட்டு கூட வாங்க டாக்டர்கிட்ட. நான் கேட்குறது உங்களுக்கு புரிஞ்சா? ஆண்களையும் பெண்களையும் திருமணத்துக்கு முன்னாடி ஒன்று சேர விடுறது சரியா தவறா? 2 பேரும் ஒன்று சேர விட்டுட்டு அப்புறம் சண்டை வருது என்று சொன்னால், திருமணம் முடிச்சு வச்ச பின்னாடி எவ்வளோ சண்டை வருது, அதே சண்டை முன்னாடி வரும்ல? சொல்லுங்கள்.